தமிழ்நாட்டோட திரையுலகத்தினுடைய ஒரு பொக்கிஷம் வரப்பிரசாதம். அவரை எத்தனையோ பேர் பார்க்க முடியுமா, பார்த்து பேச முடியுமா, அவர்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஸோ அந்த மாதிரி சூழலில் யாராவது மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே உடனே அவர் இறங்கணுன்னே அவர் சுற்றி ஒரு கூட்டமை சேர்ந்துருவாங்க. ஒரு சீப் நின்னது, எங்களுக்கு ஒரு 50 அடி 60 அடியில் டிஸ்டன்ஸில் நின்னது. ஏதோ ஒரு ஜீப் வந்துக்கேன்னு சும்மா சாதாரண பார்த்து மேலே டாப் ஓப்பன் ஆச்சு. ஏன்னா வேன் மாதிரி இருக்குது, ஜீப் மாதிரி இருக்குது, முன்னால வேன் மாதிரி இருக்குது, ஏன்னா டாப் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். தமிழ்நாட்டோட திரையுலகத்தினுடைய ஒரு பொக்கிஷம் வரப்பிரசாதம் அப்படிங்கிறது தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அது அன்னைக்கும் கனவாக இருந்தது, இன்றைக்கும் கனவாக இருந்துகிட்ருக்கு. என்னென்னா அவரை எத்தனையோ பேர் பார்க்க முடியுமா, பார்த்து பேச முடியுமா, அவர்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பினையாக நினச்சிருந்தாங்க. ஈவன் நானே சின்ன வயசில் எனக்கு சினிமா அப்படின்னு சொல்லும்போது அது முன்னால் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜ பாகவர், பியு சின்னப்பா இவங்களெல்லாம் சொல்லியிருந்தேன். பட் நமக்கு நாலேஜ் வரும்போது எங்கே பார்த்தாலும் அதிகமாக பேசப்படுறது எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ஜெமினி கணேசன், எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். ஸோ அந்த எம்ஜிஆர், சிவாஜி அப்படிங்கிறது எல்லார் வாயிலையும் உச்சரிக்கக்கூடிய ஒரு இதாக இருந்தது. அதுலேயும் எம்ஜிஆர் அப்படிங்கிறது இன்னும் கீழே வரைக்கும் அடிமட்டத்து மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப கீழே இருக்கவங்க, எந்த படிப்பு இல்லை, எந்த இதுவும் இல்லை அப்படின்னா கூட எம்ஜிஆர்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியற அளவுக்கு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஊடுருவி இருந்தார். ஸோ அதனால் அவரை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு கனவாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் யாராவது வில்லேஜுகளில் இருக்கேன், நான் கோபிக்கு பக்கத்தில் வெள்ளாங்கோயில் வில்லேஜ், அங்கே லீவுக்காக போவேன். அம்மா மிட்வைஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குவார்டர்லி லீவு, ஆஃப் இயர்லி லீவு அப்படி போவேன். அவங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களே பெரிய அப்படியே ஒரு ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க, கோயம்புத்தூர் வந்தா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஈரோடுக்கு யாராவது போயிட்டு வந்தாலே அது ஒரு பெரிய இது. இந்த பக்கம் சத்தியமங்கலம் இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ ஈரோடு சக்தி போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்கள அப்படி பார்ப்பாங்க ஒரு மாதிரி. பரவாயில்லப்பா அவங்கெல்லாம் டவுனுக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்லி, டவுன்னு கூட சொல்ல மாட்டேன், டவுனுக்கு போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சூழலில் யாராவது மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே உடனே அவர் இறங்கணுன்னே அவர் சுற்றி ஒரு கூட்டமை சேர்ந்துருவாங்க. அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க, முக்கியமான இளவலர்கள், பெரியவங்க, அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15-20 பேர் சேர்ந்துருவாங்க. ஸோ எல்லோரும் சாதாரணமாக கேட்கக்கூடியது அங்கே வந்தோடனே ஒவ்வொரு கேள்வியாக இருக்கு. ஒருத்தர் பீச் பார்த்தியா அப்படிம்பாங்க, ஒருத்தர் பீச்சுக்கு அப்புறம் இது மெயினாக எல்ஐசியை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி மிருக காட்சியாலை இருக்குமே அது இப்படியெல்லாம் கேட்டே வருவாங்க. கடைசியாக எல்லோரும் சேர்ந்து கோரஸாக கேட்குறது எம்ஜிஆர், சிவாஜி பார்த்தியா அப்படின்னு. பார்க்கலான்னு சொன்ன, அட போயா நீ மெட்ராஸ் போய் 5 ஆச்சுன்னு உடனே சபையே கலைஞ்சிடும். ஏன்னா அந்த எம்ஜிஆர், சிவாஜியை பார்த்தா தான் எம்ஜிஆர் அவங்களை போய் அங்கே பார்த்தா தான் சென்னையில் அது மெட்ராஸ்க்கே போன மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளெல்லாம் அப்படி ஒரு பதிவு இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் எனக்கு கொஞ்சம் விவரம் வந்துருச்சு. ஏன்னா 7th 6th 7th எல்லாம் படிக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது நமக்கு ஓரளவு படிப்பு இருந்ததுனால 6, 7, 8 இப்படிலாம் இருக்கிறதுனால அந்த இன்னசென்ஸாக இருக்கிற ஜனங்கள், அவங்களுடைய ஃபீலிங்கு இதெல்லாம் அடடா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுற மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் ரசிக்கிற மாதிரி இருந்தது, நகைச்சுவையாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு அந்த எம்ஜிஆர், சிவாஜி பார்த்தியா அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கும்போது, இப்போ நமக்கெல்லாம் கூட சிட்டியில் இருந்தால் கூட கோயம்புத்தூரில் அந்த படங்களுக்கெல்லாம் அப்போ முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாம் போவாங்க இல்லையா வீட்டில்.
வயசானவங்கலேருந்து பொம்பளைகள்லேருந்து எல்லாருமே இது. அப்புறம் எப்போ பாரு அந்த சண்டை ஒன்று நடந்துட்டு இருக்கு, எம்ஜிஆர் ரசிகனா சிவாஜி ரசிகனா இப்போ இருக்கிற மாதிரி. ஆமாம், இல்லை அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து வந்தது தானே, எம்ஜிஆர் அப்படியே வந்தது தான். அது கொஞ்சம் முன்னால விட பின்னால் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்புறம் ரஜினி, கமல், விஜய், அஜித் இப்படி தொடருது. அந்த மாதிரி வந்து அந்த கிராமங்களில் வந்து அப்படி ஒரு தாக்கம் வந்து இருந்தது. அப்போ நான் எனக்கும் கூட கோயம்புத்தூர் இருக்கும்போது நம்ம சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு வரும்போது நம்மனாலையும் போனால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கூட ஒரு கனவாக இருந்தது. அப்புறம் சினிமான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம், சினிமாவை நோக்கி பயணம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து சினிமாவுக்கான முயற்சிகள் பண்ணி அது கொஞ்சம் நிறைய அட்டம் அடித்து உடனே வந்தோடனே நம்மளை யாரும் கம்மலை விரிச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட போகிறதில்ல. ஸோ எல்லாத்துக்கும் உண்டான கஷ்டங்கள்ங்கிறது இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள் அதிலெல்லாம் போராடி அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு வந்தது. முதல்ல எம்ஜிஆர் எப்போ பார்க்க வாய்ப்பு கிடைச்சு? கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஒரு தடவை பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து. கோயம்புத்தூர்ல உங்களுடைய சின்ன வயசுல இந்த பள்ளி பருவத்துல? இல்லை, அப்போ பள்ளி முடிஞ்சிருச்சு. அப்போ தான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன். +2 முடிச்சு அந்த டைம்ல. +2ங்கிறது இல்லை, அப்போ 11th ஸ்டாண்டர்ட். ஓ 11th 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அதுக்கப்புறம் பியூசி. அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் வந்து 11th முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டு. 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சோன்னே தான் அப்புறம் பியூசிங்கிறது தான் காலேஜ். ஆனால் இப்போல்லாம் வந்து +1 +2 இதே காலேஜ் மாதிரி வந்துருச்சு. டிகிரிக்கு மட்டும்தான் அங்கே போகிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலேயே ஒரு நாள் ஒரு 4 கார்னர் வீதி அங்கே ஒரு உமன்ஸ் பாலிடெக்னிக் இருக்குது, அங்கேயே தான் அந்த ஜெயிலினுடைய இது வரும். அந்த 4 கார்னர் பாப்பநாயகம் பாளையத்தில் முக்கியமான ஒரு ஜங்ஷன். நானும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜீப் வந்து நின்னது. எங்களுக்கு ஒரு 50 அடி 60 அடியில் டிஸ்டன்ஸில் வந்து நின்னது. ஏதோ ஒரு ஜீப் வந்துக்கேன்னு சும்மா சாதாரண பார்த்து மேலே டாப் ஓப்பன் ஆச்சு. என்னடா வேன் மாதிரி இருக்குது, ஜீப் மாதிரி இருக்குது, முன்னால் வேன் மாதிரி இருக்குது, என்னடா டாப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்படி ஒரு தேசத்தை தகன்னு அந்த கோல்டு எப்படி நீங்கள் நின்ன இடத்துல 50 அடி டிஸ்டன்ஸில் அப்படி தலை மேலே வந்தது. பார்த்தோன்னே எம்ஜிஆருங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவரை பார்த்து எல்லாமே அந்த கண்ணாடி, அந்த தொப்பி, அந்த கலரோட எல்லாருமே அந்த சில்லுகளை பார்த்து எல்லாரும் மைண்ட்லேயும் ஏறி இருக்கும் இல்லையா? இல்லை வருவாருன்னு எதிர்பார்த்து நின்னீங்களா? இல்லைங்க, நாங்கள் சாதாரணமாக பேசிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வண்டி வந்தது, டகால்னு வந்து நின்னோடனே அது மேலே ஓப்பன் ஆச்சு. என்னடா மேலே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கும்போது அப்படி உள்ளேருந்து அப்படி மெல்ல இந்த சூரியோதயம் மாதிரி அப்படி மெல்ல அப்படி எம்ஜிஆர் தலை தெரியுது. எம்ஜிஆர் எல்லாருமே எம்ஜிஆர் அப்படின்னோம். நிஜம்தானா எங்களுக்குள்ளேயே ஒரு டவுட், அவர் எங்கே இங்கே வர போகிறாரு, ஆனால் அவர் தான் அப்படிங்கிறதுக்குள்ளேயே எங்களை மாதிரி எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா? அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட் நாங்கள் பக்கத்தில் போகலாங்கிறதுக்குள்ள தப்பன்னு ஜனங்க வந்தாங்க. அப்படியே நாங்கள் வந்து 500 அடி 1000 அடி பின்னால் போயிட்டோம். அது அவங்க முன்னால் போனதில் எங்களை தள்ளிக்கிட்டு அப்படி முன்னால் போயிட்டோம். அப்போ வந்து எலெக்ஷன் டைமு. ஸோ பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார். அப்போ தான் எம்ஜிஆர் திமுக இருந்த டைம். இல்ல ஏடிஎம்கே ஆரம்பிச்சிட்டார். ஓகே. அப்பெல்லாம் வந்து பெரிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுலாம் பெரிய ஆர்வமோ இல்லை, அது ரொம்ப ஈடுபாடோ படிப்போ அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் எலெக்ஷனுக்காக தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சது. அப்போ ஒருத்தன் ஏறி தலைவரை அப்படின்னு அழுகிறான். அழுதுட்டு என்னென்ன பாருங்க, உங்க இதுக்காக இது சொன்னதுக்காக என்ன போட்டு அடிச்சிட்டாங்கன்னு அவன் பிளட்டோட கட்டியிருக்கான் தலை பேண்டேஜ் போட்டு. அவர் அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சமாளிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கு அப்படியே அப்படி ஒரு புலகாங்கிது அவனுக்கு. அந்த அடிபட்டது இதெல்லாம் மறந்து அதுக்குள்ளே ஜனங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டு அப்புறம் அவர் மைக் எடுத்துட்டு அப்புறம் அவர் பேசினார். சத்தத்தில் ஒன்றும் கேட்கல. கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அது மாதிரி எதுவும் சொல்கிறாருங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சதோ ஒழிய வேறு ஒன்றுமே சொல்ல. அப்புறம் அப்படியே திப்புன்னு அப்படியே வந்ததில் வந்து பார்த்தா ரஷ் அளவு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு க்ரௌடு. நாங்கள் இன்னும் தூரமாக போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வண்டி அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு புறப்பட்டு போயிட்டாரு. முதல்ல அவர் கூட பேசின அனுபவம் அது எப்போ நடந்தது? இல்லை, அதுக்கப்புறம் நான் சென்னையில் வந்து ஆற்காடு முதலி ஸ்ட்ரீட், அங்கே தான் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அவருடைய ஆஃபீஸு. அங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் கார் ஷெட்டு, அந்த மெக்கானிக் ஷாப்பு,
அது வீடு ஆக்சுவலாக அந்த வீட்டில் ஒரு கார் செட்டில் மெக்கானிக் ஷாப் வச்சுருந்தாங்க. கேரளா என் ஏஜ் பசங்க. ஓகே. அப்போ எனக்கு தங்கறதுக்கெல்லாம் இடம் இல்லாதப்போ அவங்க எனக்கு அந்த கார் செட்டையும் எனக்கு தங்கறதுக்கு அவங்க படிச்சுருக்கிறது எனக்கு எதிர்த்தாப்புல எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய எம்ஜிஆர் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம், கௌரவம். ஆமாம். ஆனால் இப்போ வந்து பார்க்குறதுக்கு சான்ஸே இருக்காது. பெரிய கேட்டாக இருக்கும். அவர் வந்தோடனே ஒரு கார் உள்ளே போயிடும். அப்புறம் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்படி ஒரு நாள் இது பண்ணும்போது இந்த நாங்கள் இருந்த காம்பவுண்டில் அந்த மாமிங்கெல்லாம் குடியிருந்தாங்க. அதில் மாடிக்கு போய் அங்கிருந்து ஒரு தடவை கார் உள்ளே போகும்போது மேலேருந்து பார்த்தேன் பேக் ஷாட்டு. ஒரு தடவை பார்த்தேன் இப்படி பேக் ஷாட்டில் இறங்கி அப்படி டக்குன்னு உள்ளே போயிடுவார் என்ட்ரன்ஸில். அதனால மூஞ்சி பார்க்க முடியலையே அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் ஒரு தடவை தைரியத்தோட உடைச்சிட்டு அவர் இறங்கி படி அந்த என்ட்ரன்ஸ் போகும்போது வாத்தியாரே அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டேன். அவர் நின்று அப்படி ஷாக் ஆகி திரும்பி அப்படி பார்த்தாரு. நான் போய் மேலேருந்து கை காமிச்சேன். பக்கத்து வீட்டு மாடி, ஆப்போசிட் வீட்டு மாடி. ரோட்ல அந்த சைடில் வந்து அவருடைய ஆஃபீஸ், இந்த சைடில் தான் நாங்கள் இருந்த அந்த டெனன்ட்ஸ் ஒரு 3 வீடு இருந்தது. அந்த காம்பவுண்டுக்குள்ள தான் கார் செட்டு. அந்த கார் செட்டில் மெக்கானிக் ஷாப் நடத்திட்டு இருந்தேன். ஸோ இந்த வீட்டு மாடியிலேருந்து கூப்பிட்டேன். திரும்பி அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கணுன்ற அது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி சிரிச்சுட்டு பார்த்துட்டாரு. பார்த்துட்டேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கை காமிச்சு சிரிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இது லாங் ஷாட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஷாட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா. அப்போ வந்து அந்த பஸ்ஸு வந்து நிற்கும் டூரிஸ்ட்டுக்கு. வந்தோடனே அவர் தலைவருக்கு அவங்க சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி டூரிஸ்ட் பஸ்ஸு ஏதாவது நிறைய கிராமங்கள்லேருந்து வெளியூர்லேருந்தெல்லாம் வரும் இல்லையா. அப்போ அவர் மாடியிலேருந்து இறங்கி வந்து அந்த முன்னால் ஒரு சின்ன இதில் என்ட்ரன்ஸ் கிட்ட அந்த கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அது கிட்ட நின்றுருப்பாரு. இவங்கெல்லாம் கீழே லைனாக நிற்பாங்க. இந்த காரெல்லாம் நிற்கிற இடத்துல எல்லாம் லைனாக நிற்பாங்க. இவர் வந்து பார்த்து எல்லாத்துக்கும் சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு போவார். இது ரெகுலராக நடக்கும். ஒரு தடவை நான் என்ன பண்ணேன், இந்த கூட்டத்தோட ஓட்டமாக உள்ள போயிட்டேன். போயிட்டு க்ளோஸாக பார்க்கலான்னு எல்லோரும் நின்றுருக்கும்போது நானும் முண்டி அடிச்சுட்டு முன்னால் போயிட்டேன். நின்று அப்படியே பார்த்தேன். அப்புறம் அவர் வந்து எந்த ஊர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு கூட்டத்தில் இருக்கவங்கள்ட்ட வந்து அவர் பேசுவார். கூட்டத்தில் இருக்கவங்க பேசுவார். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. குழந்தைங்க இருந்தால் நல்லா படிங்க அப்படிம்பாங்க. பெரியவங்களா இருந்ததுன்னா எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஊரில் எல்லாம் வசதியாக இருக்கா, எதாவது குறை இருக்கா என்ன, சும்மா சாதாரணமாக ஜென்ரலாக பேசுவாங்க. சினிமா பார்க்கறது மட்டுமே இல்லை, வாழ்க்கைங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக ஒரு காமன் அட்வைஸாக ஏதாவது ஒன்று பேசிட்டு உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி கொஞ்சம் வேலை இருக்குது மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்புறம் அப்படி கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவரை பேச விட்றதுக்குள்ளே இவங்க பேசிடுறாங்க. அப்புறம் அவர் கொஞ்சம் அமைதி அப்படின்னு சொன்னால் அப்புறம் சைலண்ட் ஆகுறாங்க. இல்லைன்னா ஆளால் கேள்வி கேட்பாங்கல்ல. இப்படி பேசிட்டு அப்புறம் நான் போயிட்டு வரட்டுமானா சரி அப்படின்னு, சரி நீ புறப்படுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லோரும் புறப்படும்போது நானும் அப்படி கூட்டமாக அப்படி போகும்போது என்னை திடீர்னு பாட்டு ஏய் நெல் அப்படின்னு. அப்புறம் எல்லோரும் போய்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே ஒரு இதில் நின்னேன். நீ இவங்கூடைய வந்த என்ன இல்லை எதிர்த்தாப்புல மாடி பேசுறவருக்கு. ஆமாம், இப்போ இவங்களோட இல்லை க்ளோஸாக பார்க்கலான்னு வந்தேன் அப்படி சிரிச்சுட்டு என்ன பண்ணிருக்கேன்னா நான் சொல்லல சினிமாக்காக வந்தேன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறதுக்கு பயம். இல்லை மெக்கானிக் ஷாப்பில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் சொல்லிவிட்டு கோயம்புத்தூர் மெக்கானிக் ஷாப்பில் இருக்கேன் அது மட்டும் சொல்லி. ஸோ அந்த க்ளோஸாக பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் அதுக்கப்புறம் ரெகுலராக அவர் அங்கே வந்து மேலேருந்து மாடியில் இருந்தோ இங்கே வந்தோ அப்படி பார்த்துட்டு போகிறதுங்கிறது தான் பழக்கம். அப்புறம் நான் சினிமாக்காக முயற்சி பண்ணி சினிமாவில் வந்ததுக்கப்புறம் எனக்கு இருந்த அபிமானத்து காரணமாக என் படங்களில் பூரா அவருடைய ஏதாவது ஒரு ஸ்டில்லு வரும். என் படம் எங்காவது நான் இருக்கிற இடத்துல ஸ்டில்லு வரும், இல்லைன்னா படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு வரும். இது மாதிரி ஏதாவது ஒன்று
பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுடைய முகம் அவருக்கு தெரியும், ஆனா நெருங்கிய அந்த தொடர்பு இல்லை, நீங்க சினிமா துறையில வளர ஆரம்பிச்சிட்டீங்க. வந்துட்டேன். வந்து வளர ஆரம்பிச்சோடனே அப்போ அவரு இப்போ கவனிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா என்னுடைய படங்களில் பூரா அவர் சம்மந்தப்பட்டது ஒன்று ஃபோட்டோ மாட்டியிருக்கோம், இல்லைன்னா அவர் சம்மந்தப்பட்ட பட காட்சிகள் வரும், வசனம் பேசுகிற மாதிரி வரும், பாட்டு சீக்வன்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல நான் எங்கே ஒரு இடத்துல அந்த சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணி பண்ணுவேன். இது படங்கள் நல்லா ஓடுது. அப்புறம் படத்தில் வந்து அவர் உங்களை அடிக்கடி காமிச்சிட்டு இருக்காருங்கிறதுலாம் அவருக்கு போயிருக்கு. ஓகே. ஸோ மௌன கீதங்கள் வரைக்குமே அப்படி வர 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 என்னுடைய பேரும் பாக்யராஜுங்கிறது நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுல்ல. அப்போ அவருக்கும் வந்து அவர் படங்களில் பூரா என்ன வச்சுட்டு இருக்காருங்க போது யார் என்ன அப்படிங்கிறது அவரும் கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பின்னால் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள், ஃபங்க்ஷன், அது இது ஓகே அந்த மாதிரி இதில் பார்க்க. அப்போ இதை ரிமெம்பர் பண்ணார் அவரு, நீங்க ஒரு பையனா வந்து அவரை பார்த்தது? இப்போ நான் வளர்ந்து இல்லை அதெல்லாம் நான் ஒன்றும் பேசல. ஏன்னா ஒரு லாங் கேப் இருந்து இல்லையா. ஓ, அப்போ மறந்துருப்பாரு. சினிமாக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால அதை நான் சொல்லிக்கல. ஓகே. ஆற்காடு மூவி சீட்டில் இருந்தேன் நான் கொஞ்ச நாள். அப்போ அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டு. நான் அவர் டெய்லி அந்த ரோட்ல எத்தனையோ போயிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு இல்லையா. அப்புறம் சினிமாக்கள்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மீட்டிங்ல பேசும்போது அவரு சொன்னார், பாக்யராஜ் அவர்கள் இங்க வந்துதான் எனக்கு என் மேல அபிமானம் அப்படிங்கிறது கிடையாது, அவர் ஊர்ல இருந்தே என்னுடைய ரசிகராக இருந்திருக்காரு. KVK சாமி படிப்பகம் அப்படிங்கிற என்னுடைய எம்ஜிஆர் மன்றத்தில் வந்து அவர் ரசிக மன்றத்தில் அவர் உறுப்பினர், அவருடைய உறுப்பினர் எண் இது அப்படின்லாம் ஒரு மீட்டிங்கில் வந்து சொன்னார். என்னென்னா நம்மளை பற்றி அவ்வளோ விசாரித்து யார் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மீட்டிங்கில் பேசும். உங்களுக்கே சர்ப்ரைஸ் அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகிட்டேன். அப்புறம் படங்களில் வந்து படம் பார்க்கறதுக்காக கூப்பிடும்போது அப்படி பழக்கமாச்சு. இப்படி தான் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அவர் வந்து கூப்பிட்டோம்னா உடனே வருவார், வந்து படம் பார்ப்பார், பார்த்துட்டு பிடிச்சிருக்கு என்ன இதுங்கிறதெல்லாம் சொல்லி பாராட்டிட்டு போவார். இல்லை அவர் வந்து ஜென்ரலாக வாரிசு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தினார். என்னென்னா, நான் கலை வாரிசு, சினிமாவில் நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணியிருக்காரு அவர். நிறைய நடக்கும். இதுக்குன்னு போய் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கு போய் இதுக்குன்னு போய் பேசிட்டு இருக்க முடியாது. படத்துக்கு அழைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு போகும்போது அப்போ வந்து கேட்பாரு. இல்லை அவர் விட்டான்னா அவர் சிஎம் ஆயிட்டாரு. ஸ்ரீதர் சார் டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் அண்ணா என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஆனால் அது வந்து இவர் சிஎம் ஆனதுனால திடீர்னு இன்பிட்வீன்ல எலெக்ஷன் வந்து சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கு